வணக்கம். டீ டைம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் அறிவியல் பகுதியில் 6ஆம் வகுப்பில் ஆல்ரெடி முதல் பருவம் முடித்தாச்சு. இது 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதி, தொகுதி 3. இது 2023 திருத்திய பதிப்பு வந்தது. புது புக்கு தான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். புக் பேக் கொஸ்டினை தனியாக பார்க்கணும், ஏன்னா ஜிகே, அதனால் தனித்தனியாக பார்க்குறது பெஸ்ட்டு. அறிவியல் 2ஆம் பருவத்தில் என்னென்ன பாடங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெப்பவியல் ஃபஸ்ட் இருக்கும். வெப்பம், மின்னியல், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள், கணினியின் பாகங்கள். 7 பாடம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு படமாக முடிப்போம். அலகு 1 வெப்பம். எப்படி மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சதுலேருந்து ராக்கெட் விடுற வரைக்கும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்றது இந்த பாடம் சொல்லப்போகுது. கற்றலோட நோக்கங்கள் வெப்ப மூலங்களை பட்டியலிடுதல், வெப்பம் எப்படின்றது வரையறை செய்கிறது, வெப்பமான மற்றும் குளிர்ச்சியான பொருட்களை வேறுபடுத்தி அறிகிறது, வெப்பநிலையை வரையறை செய்கிறது. வெப்பம்னா என்னென்னு வரையறை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, வெப்பம் நிலைனா என்னென்னு வரையறை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலையை வேறுபடுத்துறது, வெப்ப சமநிலைக்கான நிபந்தனைகளை அறிதல், திடப்பொருட்களில் வெப்ப விரிவு எதனால் ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ளல், வெப்ப விரிவின் நடைமுறை பயன்பாடுகளை கூறுதல். சரி, அறிமுகம். வெப்பம் நாம் அனைவரும் அறிந்ததே. சூரிய ஒளி நம் உடலில் படும் பொழுது நாம் வெப்பத்தை உணர்கிறோம். வெப்பம் நமக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. வெப்பத்தை உணவு சமைக்க பயன்படுத்துகிறோம். பழச்சாறு தயாரிக்கையில் வெப்பத்தை குறைக்க பனிக்கட்டிகளை சேர்க்கிறோம். நமக்கு எந்தெந்த மூலங்களில் இருந்து வெப்பம் கிடைக்கிறது என்று நாம் இப்பொழுது காண்போம். வெப்ப மூலங்கள்: சூரியனிலிருந்து வெப்பம் கிடைக்குது. எரிகிறது மூலமாக, விறகை எரிகிறது மூலமாக வெப்பம் கிடைக்குது. உராய்வு ஏற்படுத்துறதுனால வெப்பம் கிடைக்குது. மின்சாரத்தின் மூலமாக, அதாவது மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகிறது. நீர் சூடேற்றி, ஹீட்டரைத்தான் சொல்கிறாங்க. மின் இஸ்திரி பெட்டி, அயன் பாக்ஸ், மின் வெப்பக்கலன் போன்றவை இந்த தத்துவத்தில் தான் இயங்குகின்றன. சரி, வெப்பம். எல்லா பொருட்களிலும் மூலக்கூறானது அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. அவற்றை நம் கண்களால் பார்க்க இயலாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளின் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது. எனவே வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என நாம் புரிந்து கொள்ளலாம். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என நாம் புரிந்து கொள்ளலாம். வெப்பப்படுத்துவதற்கு முன் மூலக்கூறுகளின் நிலை, வெப்பப்படுத்திய பின் மூலக்கூறுகளின் நிலை, ரெண்டுக்குமே டிராயிங் போட்டிருக்காங்க. வெப்பப்படுத்துவதற்கு முன்னாடி எப்படி வெறும் அரிசியை தண்ணியில் போடும்போது எப்படி இருக்குமோ, அது கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோ, வெப்பப்படுத்திய பின் மூலக்கூறு நிலை அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதை பார்த்துக்கோங்க. வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது இடத்தினை ஆக்கிரமிப்பது இல்லை. ஒளி மற்றும் மின்சாரத்தினைப் போல இதுவும் ஒரு வகை ஆற்றல். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் என அழைக்கப்படுகிறது. வெப்பத்தின் SI அலகு ஜூல் ஆகும். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. அப்போ 2 விதமான அலகு வெப்பத்தை அளக்க பயன்படுது. வெப்பத்தோட SI அலகு ஜூல், கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. அடுத்தது வெப்பநிலை. வெப்பநிலையின் வரையறை. ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். ஒரு பொருள் எந்த அளவு
வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் ஆகும். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் ஆகும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்றவை பிற அலகுகள் ஆகும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட். செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். கொதிநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை. ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு அதை அடுப்பில் வைத்து படத்தில் உள்ளவாறு வெப்பநிலைமானியை பொருத்துங்கள். வெப்பநிலைமானி பாத்திரத்தை தொடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இல்லையேல் அதிக வெப்பநிலையில் வெப்பநிலைமானி உடைந்துவிடும். நீர் சூடேற ஆரம்பித்தவுடன் ஒவ்வொருவராக வரிசையாக நீரின் வெப்பநிலையை வெப்பநிலைமானியில் பார்த்து கரும்பலகையில் குறியுங்கள். வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீர் கொதிக்கும் போது அதன் வெப்பநிலை எவ்வளவு? கொதிநிலைக்கு பின் நீரின் வெப்பநிலை உயர்கிறதா? கொதிநிலையில் உள்ள நீரை மேலும் வெப்பப்படுத்தும் போது அந்த நீரானது தொடர்ந்து வெப்பத்தை உள்வாங்கினாலும் அதன் வெப்பநிலை உயர்வதில்லை. எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்கி வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ அந்த வெப்பநிலைக்குத்தான் நீரின் கொதிநிலை என்று பெயர். அதாவது அதிகபட்சமாக இப்போ 100 டிகிரி கொதிக்கும், 100 டிகிரிக்கு மேலே கொதிக்காதுன்னா 100 டிகிரியோட அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த 100 இதில் முடிஞ்சிடும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்க்குறி, அதாவது மைனஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் என்பதனை சிந்தித்து பார். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. நமது உடலின் சராசரி வெப்பநிலையெல்லாம் கொஸ்டினாக வந்தது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதும் கொஸ்டினில் வந்திருக்கு. இந்த உங்களுக்கு தெரியுமான்றதை நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்தது, 30 டிகிரி செல்சியஸ் என்பதை 30 டிகிரி செல்சியஸ் அல்லது 30 டிகிரி சென்டிகிரேடு என உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீர் ஆவியாக மாறுகிறது. நீரை குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறையத் தொடங்கி 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக உறைகிறது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை. வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றல்ல, அவை இரண்டும் மாறுபட்ட காரணிகள் ஆகும். வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது. வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. அடுத்தது, வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படும் வெப்ப அளவு 1 கலோரி ஆகும். வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை
1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி ஆகும். இந்த இது வெப்பத்தொடர்பும் வெப்பச்சமநிலையும் நீர்மட்டம் வெப்பநிலையும் ஒரு ஒப்பீடு அதை பற்றி பார்ப்போம். வெப்பநிலை மற்றும் வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. எது? அது இல்லை. திண்மப் பொருட்கள் விரிவடைதல். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம அந்த வெப்ப இதில் நம்ம வாசிடுவோம். வெப்ப தொடர்பும் வெப்ப சமநிலையிலிருந்து நம்ம வாசிடுவோம். வெப்பம் பரவுதல். நீர்மட்டமும் வெப்பநிலையும் ஓர் ஒப்பீடு. வெப்பநிலையானது வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது. வெப்பநிலையானது வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது என்பதனை நாம் அறிவோம். நீர் உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்வதைப் போல வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருள்களுக்கு கடத்தப்படுகிறது. நீரானது உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். அது எந்த பக்கம் நீர் அதிகமாக உள்ளது, எந்த பக்கம் நீர் குறைவாக உள்ளது என்பதனை பொறுத்தது அல்ல. அது குட்டையிலிருந்து பெரிய நீர்த்தேக்கத்துக்கும் பாயலாம், அல்லது நீர்த்தேக்கத்திலிருந்து குட்டையை நோக்கியும் பாயலாம். நீர் மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. நீர் மட்டம் நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. வெப்பத்தொடரும் சமநிலையும் படம் போட்டிருக்காங்க. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள பொருட்கள் ஒன்று சேரும்போது எப்படின்றத போட்டிருக்காங்க. சரி, திண்ம பொருட்கள் விரிவடைதல். அதை பற்றி எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சரி, திண்மப்பொருள் விரிவடைவதை பற்றி பார்த்துருவோம். சாம் ஓர் இறுக்கமான ஜாடியை திறக்க முயல்கிறான். ஆனால் இயலவில்லை. அவன் மாமாவிடம் உதவி கேட்கிறான். மாமா சிறிது சுடுநீரை ஜாடியின் மூடியில் ஊற்றச் சொல்கிறார். சாம் அவ்வாறே செய்கிறான். ஆகா, ஜாடி எளிதில் திறந்து விட்டதே. உனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளதா? இறுக்கமாக மூடப்பட்ட உனது பேனா மூடியை நீ எவ்வாறு திறப்பாய்? பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருக்கமடைகின்றன. அவற்றின் நீளம், பரப்பளவு அல்லது கன அளவில் ஏற்படும் மாற்றமானது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம். நீள் மற்றும் பரும விரிவு. ஒரு திண்ம பொருளுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் உள்ளது. எனவே அதை சூடுபடுத்தும் போது அது எல்லா பக்கங்களும் விரிவடைகிறது. அதாவது அதன் நீளம், பரப்பளவு, கன அளவு போன்றவை அதிகரிக்கின்றன. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும், பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும், பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. மாட்டு வண்டியின் சக்கரத்தின் இரும்பு வளையத்தை சக்கரத்துடன் பொருத்தும் முன் அதை வெப்பப்படுத்துவது ஏன்? தண்டவாளத்தின் இரு இரும்பு பாலங்களுக்கு இடையில் சிறிது இடைவெளி விடுபடுவது ஏன்? அடுத்தது, வெப்பம் ஓர் உள்ளார்ந்த பார்வைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. ஆனால் நம் வெற்றுக்கண்களால் இந்த இயக்கத்தை பார்க்க முடியாது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்குது. இந்த அதிர்வு ஒரு மூலக்கூறிலிருந்து அடுத்த மூலக்கூறுக்கு கடத்தப்படுவதால் வெப்பம் பரவுகிறது. டிராயிங் நல்லா பார்த்துக்குங்க. வெப்பத்தினால் மூலக்கூறுகளின் அதிர்வு அல்லது இயக்கம் அதிகரிப்பதால் அவற்றிற்கிடையே இடைவெளி அதிகரிக்கிறது. இதனால் பொருட்கள் விரிவடைகின்றன.
திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கும், திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கும் நிலை மாற்றம் அடைகின்றன. நீர் உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி பாய்வதைப் போல வெப்ப ஆற்றல் வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு கடத்தப்படுகிறது. வெப்ப விரிவின் பயன்கள். மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல். மரச்சக்கரத்தின் விட்டமானது இரும்பு வளையத்தின் விட்டத்தை விட சற்று பெரியதாக இருக்கும். எனவே இரும்பு வளையத்தை மரச்சக்கரத்தின் மீது மிக எளிதாக பொருத்த இயலாது. இரும்பு வளையத்தை முதலில் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும். இப்பொழுது எளிதாக மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்த முடியும். பிறகு இரும்பு வளையத்தை குளிர்ந்த நீர் கொண்டு உடனடியாக குளிர்விக்கும் பொழுது இரும்பு வளையம் உடனடியாக சுருங்குகிறது. எனவே இரும்பு வளையமானது மரச்சக்கரத்தின் மீது மிக இறுக்கமாக பொருந்துகிறது. கடையாணி. 2 உலோகத் தகடுகளை ஒன்றிணைக்க கடையாணி பயன்படுகிறது. நன்கு வெட்டப்பட்ட கடையாணியை தகடுகளின் துளை வழியே பொருத்தி கடையாணியின் அடிப்பக்க முனையை சுத்தியலை கொண்டு அடித்து மறுபுறம் ஒரு புதிய தலைப்பகுதி உருவாக்கப்படுகிறது. கடையாணி குளிரும் பொழுது சுருங்குவதால் அது 2 தகடுகளையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறது. தடிமனான கண்ணாடி குவளை விரிசல். கண்ணாடி வெப்பத்தை அரிதில் கடத்தும் பொருளாகும். சூடான நீரினை கண்ணாடி குவளையில் ஊற்றும் பொழுது முகவையின் உட்புறம் உடனடியாக விரிவடையும். அதே நேரத்தில் முகவையின் வெளிப்புறம் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையில் இருப்பதால் விரிவடைவது இல்லை. எனவே முகவையானது சமமாக விரிவடையாத காரணத்தால் விரிசல் ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் அதாவது பைரக்ஸ் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவது இல்லை. வெப்ப விரிவு உதாரணங்கள் கீழ்காண்பவைகளுக்கு காரணம் தருக. ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் பொழுது அதன் இரு இரும்பு பாலங்களிடையே ஏன் இடைவெளி விடப்படுகிறது? அதாவது வெயில் காலத்தில் விரிவடையும், குளிர்காலத்தில் சுருங்கும் தன்மை இருக்கிறதுனால அந்த இடைவெளி அதை விரிவடையும் போது அந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கும், குளிரும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு போகிறதுக்கும் தான் அந்த இடைவெளி விடுறாங்க. அடுத்தது மின்சார கம்பிகள். மின்கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கிறது. இதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக உள்ள பொழுது உலோகங்கள் விரிவடைகின்றன, குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றன. எனவே பருவநிலைக்கு ஏற்ப மின்சார கம்பியின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிட்டு மின்கம்பங்களில் மின்சார கம்பியை சற்று தொய்வாக பொருத்துகின்றனர். அடுத்தது நினைவில் கொள்க, நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூரியன் ஆகும். எரிதல், உராய்வு மற்றும் மின்சாரம் போன்றவற்றின் மூலமும் நாம் வெப்ப ஆற்றலை பெறுகிறோம். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளில் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது. ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் என அழைக்கப்படுகிறது. வெப்பத்தின் SI அலகு ஜூல் ஆகும். ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் ஆகும். வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை வெப்ப தொடர்பில் உள்ளது எனலாம். வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்பச் சமநிலையில் உள்ளன எனலாம். பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருக்கமடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் எனலாம். ஒரு திண்மப் பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது. எனவே அதை சூடுபடுத்தும் பொழுது அது எல்லா பக்கங்களிலும் விரிவடைகிறது. அதாவது அதன் நீளம், பரப்பளவு, கன அளவு போன்றவை விரிவடைகின்றன. சரி.
இதுக்கு அடுத்து வர புக் பேக் கொஸ்டின்னு. இதை நம்ம தனியாக புக் பேக் கொஸ்டின்ஸ்னே டைட்டில் பார்ப்போம். யாரும் குறிச்சிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.